எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 22 ஒரு அபூர்வமான நாள். ஏனெனில் இன்று 3 தினங்கள் சந்திக்கின்றன. 1 பிரெயின் டே, 2வது பை அப்ராக்ஸிமேஷன் டே, 3வது மேங்கோ டே. ஸோ இந்த வேர்ல்டு பிரெயின் டேல கணினி பார்வை அமைப்பும், மனித மூளையின் பார்வை புலனுணர்வை அது பின்பற்றுகிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல சொல்லப் போறோம். அடுத்தது பை அப்ராக்ஸிமேஷன் டே. இந்த பை வந்து மாம்பழத்தோட இந்த உருண்டைத்தன்மையை அளக்கிறதுக்கு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லப் போறோம். அடுத்தது நேஷனல் மேங்கோ டே. இவர்தான் நம்ம இந்த இன்னைக்கு பண்ண போற இந்த வீடியோவோட நாயகனே இவர்தான். ஸோ பை, மூளை, மாம்பழம் இத 3யும் பத்தி இந்த இதுல ஒரு சின்ன ஆய்வு நம்ம பண்ண போறோம். ஆம், இந்த பை, மாம்பழம், மூளை ஒரே கணக்கு பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆனா 3 உலகங்களை இணைச்சு. ஸோ பை, மாம்பழம், மூளை. ஸோ இது 3த்தையும் இணைச்சு தான் நம்ம இந்த வீடியோல பேசப் போறோம். ஆக்சுவலா என்ன அப்படின்னா மெயின் எய்ம் மாம்பழத்தின் கன அளவு மதிப்பிடணும். ஸோ அது இந்த வெரைட்டி தோதாபுரி, படாமி, கேசர், நீலம் எந்த வகையான மாம்பழமாக இருந்தாலும் சரி, அதனுடைய கன அளவை மதிப்பிடுறது எதுக்காக? மாம்பழத்தின் அளவு, அதாவது அந்த வால்யூம் கன அளவு வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா, அதுக்கு 2 காரணம் சொல்லலாம். ஒண்ணு வந்து மாம்பழத்தினோட தரம் பிரிக்கிறது. ஸோ அடுத்தது வந்து அந்த மாம்பழத்தை பெட்டியில அடுக்கணும் இல்லையா? ஸோ இது 2த்துக்காகவும் அதனுடைய கன அளவு நமக்கு முக்கியமா இருக்கு. கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி அப்படின்னு இந்த மாம்பழத்தின் தரம் பிரிக்கிறதுக்கு நம்ம அதனுடைய வால்யூம் நமக்கு தேவையா இருக்கு. ஸோ எடை, சுற்றளவு மட்டும் வச்சு நம்ம தரம் பிரிக்கிறது துல்லியமா இருக்காது. ஏன்னா மாம்பழத்தோட வடிவம் ஒவ்வொன்னுக்கும் மாறுபடும். ஸோ கன அளவு தெரிஞ்சா எடையையும் பழுத்த நிலையையும் இன்னும் நல்லா கணிக்க முடியும். ஸோ அது ஒரு காரணம். அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா பெட்டியில அடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம பெட்டியில அடுக்கும் பொழுது எவ்வளோ அளவு நமக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிறது, எத்தனை மாம்பழம் ஒரு பெட்டியில் பிடிக்கும், எவ்வளவு காலியிடம் மிச்சம் இருக்கு, ஒவ்வொரு மாம்பழத்தோட கணவனுக்கு தெரிஞ்சா பெட்டியோட அளவு எண்ணிக்கையை திட்டமிடலாம். இது நேரடியா வியாபார செலவுக்கும் இழப்புக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். நம்ம பாரம்பரிய முறை இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ கணினி முறையை பத்தி சொல்றீங்களே அப்படின்னா, பாரம்பரிய முறையில என்ன செஞ்சோம் அப்படின்னா, தண்ணீர்ல ஒரு மாம்பழத்தையா தண்ணீர்ல மூழ்கடிச்சு, அது எவ்வளவு மேலெழும்புது அப்படிங்கிறத வச்சு அதனுடைய கன அளவை அளக்கிறது. இது ஆர்க்கிமிடிஸோட அந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி பண்றது. ஸோ இப்போ கோள வடிவமோ, முட்டை வடிவமோ அந்த மாதிரி அதை நினைச்சு பைய வச்சு இந்த 22/7 தோராயமா கணக்கிடுறது. இது வேகமா செய்யலாம். ஆனா வடிவம் சீரா இல்லாம இருந்ததுன்னா தப்பான பதில் தான் நமக்கு வரும். இப்ப இந்த கணினி முறையில அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கேமரா அல்லது ஸ்கேனர் பல கோணத்துல படம் எடுத்து சரியான வடிவத்தை கணினி மறுகட்டமைக்குது. ஆயிரக்கணக்கான சிறு பகுதிகளை தனித்தனியா அளந்து அதை கூட்டி நம்ம முழு வால்யூமையும் நம்மளால பெற முடியும். பை இன்னும் அடிப்படையில் தான் இருக்கு. ஆனா இப்போ கணினி நொடியில் கணக்கிடுது. ஸோ இதுக்கும் நமக்கு பை தேவையா தான் இருக்கு. ஸோ கணினி முறையில நம்ம இந்த மாதிரி ஒரு 5 கேமரா வச்சு அதை வந்து ஒரே ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா அதனுடைய முழு வடிவம் தெரியாது. அதனால பல கோணங்கள்ல அதை படம் பிடிக்குது. அடுத்து கன அளவின் கணிதம் வந்து இது வந்து ஒரு ஒரு பிரெட்டை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு 3D கன அளவை இந்த வால்யூமை 2Dயா அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து ஒவ்வொன்றத்தோட வால்யூம் கால்குலேட் பண்ணி அதை ஆட் பண்ணோம்னா அதுலேருந்து நமக்கு அதனுடைய கன அளவு தெரியும். அடுத்தது இதனுடைய டெப்த் அதை வந்து கால்குலேட் பண்றதுக்கு இது எலிப்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணும் பொழுது மேக்ஸிமம் ஆஃப் மேஜர் ஆக்சஸ் டிவைடட் பை மினிமம் ஆஃப் மைனர் ஆக்சஸ். ஸோ அதை போடும் பொழுது நமக்கு அந்த டெப்த் ஃபேக்டர் வந்து நமக்கு தெரியும். ஸோ கணினி மூளை இதை எப்படி செய்து மாம்பழத்தை மெல்லிய தட்டுகளாக தின் ஸ்லைசஸ் மனதளவில் நறுக்குது.
ரொட்டீன் இருக்கிற மாதிரி. ஒவ்வொரு தட்டின் அகலத்தையும் அளந்து பை கொண்டு அந்த சிறு தட்டின் கன அளவை கணக்கிடுகிறது. எல்லா தட்டுக்களின் கன அளவையும் கூட்டி மொத்த மாம்பழத்தின் அளவை பெறுகிறது. ஸோ இதுல விவசாயமும் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணையும் புள்ளியா நம்மளுடைய பை இருக்கு. ஆம், இப்போ ஒரு வட்டத்துல ஒளிஞ்சிருக்கிற பை விவசாயத்திலையும் விவகாரத்திலையும் ஒரே மாதிரி வேலை செய்யுது. பாரம்பரியமா கையால நம்ம செஞ்சதை இப்போ கணினியால செய்யறோம். கணிதம் மாறல, முறை மட்டும்தான் மாறிச்சு. ஸோ அடுத்த முறை நீங்கள் ஒரு மாம்பழத்தை பெட்டியிலிருந்து எடுக்கும்போது அதன் பின்னால் ஒரு பழைய கிரேக்கையன் பை அமைதியாக வேலை செய்திருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு பார்ப்பீங்களா? நன்றி, வணக்கம்.